எவ்வளவு வன்மம் பாருங்க. அதாவது அந்த பிரச்சனையை தூண்டுறது. ஏங்க நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையை கோர்ட்டுக்கு தான் கொண்டு போனோம், புரியுதுல? இந்த மணிக்கு நாங்கள் வந்து பதிவிடலை, வன்மத்தை பதிவிடலை, அந்த மக்களை நம்ம தரக்குறவை எந்த வார்த்தையும் பேசலை. அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொலியில் நம்ம பேசக்கூடிய விஷயம் ஏற்கனவே போட்ட காணொலியோட தொடர்ச்சி தான். ஆனால் இதில் ஒரு சிலரை வந்து நம்ம இன்றைக்கி முதல்ல பேச போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமானுடைய தம்பிகள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் தம்பிகள் என்ன பேசிட்டு வராங்கன்னா, அவர்கள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஜாதி கலவரத்தை தூண்டுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சமுதாயத்தோட ஒரு தலைவரும் அண்ணன் இறைவர் அவர்களையும் பேசியிருக்காங்க. ஆனால் சீமானை பேசாமல் விட்டுட்டீங்களே, உங்கள் தலைவர் தான் இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய அளவில் ஜாதி கலவரத்தில் தூண்டிட்டு வராரு. ஆனால் நீங்கள் கிருஷ்ணசாமி அவர்களையும் இசைக்கராஜா தேவர் அவர்களையும் படத்தையும் போட்டு நீங்கள் பேசுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கே உங்கள் கூட இருக்கிற சீமானும் அவருடைய தம்பி கல்யாண சுந்தரமும் தான். அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் நிறைய பேர்கிட்ட விசாரித்தோம். இந்த சம்பவத்தை பற்றி காலங்காலமாக அவர்களுக்கு முதல் மரியாதை இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்தது யார்? உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார்? உங்கள் அண்ணனோ தம்பியோ கல்யாண சுந்தரம் அவர்கள் தானே. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா? நீங்கள் இப்போ தான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. நாங்கள்லாம் அவர் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், புரியுதா? நீங்கள் வந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் வந்து இவர்கள் தான் ஜாதி கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கீங்க. ஏன் கல்யாண சுந்தரம் அவர்கள் யாருக்காக பேசியிருக்காரு? அவர் பொதுவாக தமிழ் சமூகத்துக்காக பேசியிருக்காரா? என்னைக்காவது பேசியிருக்காரா? அப்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானும் அவருடைய தம்பி கல்யாண சுந்தரமும் காணொலி போட்டிருக்காங்க. நீங்கள் போட்டு ஒரு மணி நேரம் கழித்து அவர் காணொலி போட்டிருக்காருங்க, புரியுதா? அப்போ சீமான் தம்பிகளும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் தம்பிகள் சீமானும் யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பின்னணியில் இருந்து செயல்படுறவர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சி இங்கே பொதுவான கட்சின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனல் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் பேசியிருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா கல்யாண சுந்தரம் அவர்கள் தான். கல்யாண சுந்தரம் யாருன்னு தெரியும்ல? முக்குளத்தூர் சமுதாயத்தோட வரலாற்றை எல்லாம் ஊராக பிரித்து அதை திரித்து சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடிய ஒரு நபர். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு என்னென்ன விஷயம் அப்படின்னு எழுதி கொடுத்து பேச வச்சிருக்காரு யூடியூப் வாயிலாக. இதே முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நாடகம் போடுகிறார்கள். நாங்கள் எல்லாம் தமிழ் சமூகத்துக்காக பொதுவாக பேசுகிற மாதிரி 2 பேர் ஃபோட்டோவையும் போட்டுக்கிட்டு இவர்கள் பொதுவாக தமிழ் சமூகத்து இளைஞர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இது எல்லாமே நடிப்பு. சீமான் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நடிகர் திலகம்னு பட்டம் கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு தம்பிகள் வந்து தமிழ் தேசியத்தில் ஊறி போன மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தம்பிகளோட வந்து பேசுகிற வாய் மட்டும்தான் தம்பியோட கூடியது, பின்னாடி இருந்து வரக்கூடிய சத்தம் கல்யாண சுந்தரம் அவர்களுடையது. அது காலங்காலமாக முதல் மரியாதை வந்து கொண்டிருக்கிறது. காலங்காலமாக அது வந்து கொண்டிருக்கிறது, இது வந்து கொண்டிருக்கிறது. நம்ம சில கேள்விகள் கேட்டால் நாம் தமிழர் கட்சியோட தம்பிகளுக்கு பதிலே சொல்ல தெரியாது, தலை தெறிக்க ஓடுறாங்க. நாம் தமிழர் கட்சியோட தம்பிகளுக்கு பதிலே சொல்ல முடியாது. நம்ம காணொலி போட்டால் பதில் பேச முடியாது, தலை தெறிக்க ஓடிடுவாங்க, ஓகேவா? ஆனால் இவர்கள் கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னதை எடுத்துக்கொண்டுட்டு வந்து இவர்கள் வந்து பொதுத்தளத்தில் வந்து பேசுகிறாங்க. இவர்கள் தான் ஜாதி கலவரத்தை தூண்டுகிறார்கள் அப்படின்னு. சீமான் பேசின பல விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கும் எடுத்து எங்களால் பேச முடியும். இன்றைக்கும் அந்த டாபிக் எல்லாம் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே ஒன்றும் மாறி போகலை, புரியுதா? அதெல்லாம் எங்களாலையும் எடுத்து பேச முடியும். சரி, நாங்கள் சில விஷயங்களை கடந்து போகிறோம். ஆனால் நீங்கள் கல்யாண சுந்தரம் எழுதி கொடுத்ததை கொண்டு வந்து பேசுகிறீங்க. நாங்கள் எழுதி கொடுத்ததை நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் தமிழ் சமூகம் தமிழர்களுக்கான ஒரு கட்சின்னு நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அவருக்கு எழுதி கொடுத்தது உங்களால் பேச முடியுது. நானும் எழுதி கொடுக்குறேன், உங்களால் பேச முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு தலைப்பட்சமாக உங்கள் கட்சி முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு, நாம் தமிழர் கட்சியும் அவருடைய தம்பிகளும் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எதிராக செயல்படுகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே இதுதான். நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் சொல்கிறத உங்களால் பேச முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் அவர்களை வந்து அவர் கல்யாண சுந்தரம் வந்து கரிகால பாண்டியர் அப்படின்னு பேரை மாற்றினாருன்னா மாற்றிடுறீங்க, கரிகால மல்லர் அப்படின்னா மாற்றிடுறீங்க, கரிகால சோழர் அப்படின்னா மாற்றிடுறீங்க, அவங்க என்ன பேர் கொடுத்தாலும் மாற்றிடுறீங்க. ஆனால் நாங்கள் காலங்காலமாக தேவரண அரசாணைக்கு நாங்கள் போராடிட்டு வரோம். தேவரணம் அப்படிங்கிறது உங்கள் வாயிலேருந்து வருதா? நாம் தமிழர் கட்சி யாரோட வாயிலிருந்தாவது வருதா? வராது. ஏன்னா உங்களுடைய அரசியல் வந்து இந்த முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எதிரான அரசியல். மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து காலங்காலமாக இந்த முக்குளத்தூர் சமுதாயம் போராடிட்டு வருது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அதற்கு எதிரான அறிக்கையை நீங்கள் வந்து வெளியிட்டீங்க.
முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு இன்னொரு பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் கோரிக்கை வச்சிங்க. இதற்கு தேவர் சமுதாய தலைவர்கள் முருகன்ஜி, இசக்கிராஜா தேவர் போன்றவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. உங்கள் நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் இசக்கிராஜா தேவர் அவர் தான். அவர் இல்லைன்னா என்றைக்கோ முக்குளத்தூர் சமுதாயத்தோட வரலாறை கூறு போட்டு வித்துருப்பீங்களே நீங்கள். புரியுதா? இன்னைக்கு சீமானாக இருந்தாலும் சரி, கல்யாண சுந்தரமாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, யார் புதுசாக அந்த சமுதாயத்திற்கு எதிராக எத்தனை பேர் கிளம்பி வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் இசக்கிராஜா தேவர் அவர்கள் தான். புரியுதா? அதனால் உங்களுக்கு அவர் மீது காழ்ப்புணர்ச்சி தொடர்ந்து இசக்கிராஜா தேவர் மட்டும் தான் உங்கள் கண்ணு தெரியும். ஏன்னா அவர் தான் அந்த சமுதாயத்தோட முன்னாடி நின்று சமுதாயத்திற்கூட முன்னாடி நின்று அங்கே வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வரார். புரியுதா? அதனால் உங்களுக்கு வந்து அவர் மேலே காழ்ப்புணர்ச்சி. ஏன் சீமான் அவர்கள் உண்மையான பாண்டியர் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாப்புல, அதுக்கு என்ன அர்த்தம்? நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் விவாதிக்க தயாரா? அந்த குறிப்பிட்ட தென்னகம் யூடியூப் சேனல் விவாதிக்க தயாரா? பேசுவோமா? பேச முடியுமா? ஜாதிய வன்மத்தை உள்ளே வச்சுட்டு வெளியே தமிழ் தேசியம் வேஷம் போடுறது யார் அப்படின்னு பார்ப்போமா? இப்போ இசக்கிராஜா தேவர்கள் ஜாதி தலைவர் தான், வெளிப்படையாக தெரியுது இல்லை? நீங்கள் ஆனால் ஒரு ஜாதிக்கு எதிரான சில வன்மமான முடிவுகளை தொடர்ந்து மேடைகளில் பேசிட்டு வரீங்க. நீங்கள் என்ன தலைவர்? வெளியவே தெரியாது. வேஷம் போடுறது எல்லாம் வேஷம். புரியுதா? ஆனால் ஏதோ நல்லவர்கள் மாதிரி, உத்தமர்கள் மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறோம், அந்த தேசியம் பேசுகிறோம், இந்த சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியம் சுத்தமாக போய். இதை தேவர் சமுதாயத்து இளைஞர்கள், குறிப்பாக நான் தேவர் சமுதாயத்து இளைஞர்கள் தான் நான் சொல்கிறேன். மற்றவர்கள் அவர்களுக்கு வந்து சில சாதக பாதகம் இருக்கும், அதை அவர்கள் வந்து எடுத்துக்குவாங்க. ஆனால் தேவர் சமுதாயத்து இளைஞர்கள் முக்கியமாக இதை புரிஞ்சுக்கோங்க. சீமான் அவர்களும் அவருடைய தம்பிகளும் இன்றைக்கி பேசுகிறது எல்லாமே, குறிப்பாக கல்யாண சுந்தரம் பின்னாடி இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செந்தில் அப்படிங்கிறவர் வந்து இயக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி கல்யாண சுந்தரம் தான் இயக்கிட்டு இருக்காரு. அதை புரிந்துக்கோங்க. அதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். தென்னகம் யூடியூப் சேனலில் அவர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து தேவர் சமுதாயத்துக்கு எதிராக, இசக்கிராஜா தேவருக்கு எதிராக வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்த சிலரையே வச்சு பேச வச்சார். அதற்கு நம்ம வந்து போட்டிருந்தோம், பதிவு போட்டிருந்தோம் அவர் பேசினதற்கு. உடனே அவர் ரிப்போர்ட் அடிச்சிட்டாப்புல. இந்த மாதிரியான வேலைகளை அவன் பணம் பதில் பேச மாட்டார். எங்கே பதில் பேச சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பேசுகிற நான் சொல்கிற சில விஷயங்கள் நான் வைக்கேன். பாண்டியர்கள் என்றால் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சீமான் மேடையில் பேசினார். அது பொய்ன்னு என்னால் நிரூபிக்க முடியும். ஓகேவா? தென்னகம் யூடியூப் சேனலை சேர்ந்தவர் வந்து பேச தயாரா? பின்னங்கால் அடிக்க நீங்கள் வந்து எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஸோ எதற்காக உங்களுக்கு தேவையில்லாத வேலை? ஸோ நீங்கள் வந்து கல்யாண சுந்தரம் எதிரி 4 பேர்கிட்ட விசாரித்த 4 பேர்கிட்ட அந்த 4 பேருமே ஒரே ஆள் தான், கல்யாண சுந்தரம் தான். ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த். ஏங்க நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையை கோர்ட்டுக்கு தான் கொண்டு போனோம். புரியுதுல? இந்த மணிக்கு நாங்கள் வந்து பதிவிடலை, வன்மத்தை பதிவிடலை, அந்த மக்களை நம்ம தரக்குறைவாக எந்த வார்த்தையும் பேசலை.